வீடியோவில் நான் நிற்கக்கூடிய இந்த இடம் என்னன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ராமநாதபுரம் டு கீழக்கரை போகக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் பிரிட்ஜ் மேலே தான் நிற்கிறேன். இதை பற்றிய வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க. இது ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஸான ஒரு வீடியோ. இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட், என்ன டெக்னாலஜி, என்ன மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்த பார்ப்போம். இந்த பிரிட்ஜோட லென்த் 2215 அடி, வித் 36 அடி. இது போஸ்ட் டென்ஷன் கான்செப்டில் தான் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு ஹைவே டிபார்ட்மெண்டான ஃப்ரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிடபிள்யூடி நாமினி இருக்கும். அதை வச்சு தான் இது பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு பீரங்கி கிராஸ் பண்ணாலும் அது வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ லைவ் லோடு, டெட் லோடு ரெண்டுமே அதை கிராஸ் பண்ணி போகும்போது அது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ணுவாங்க. லைவ் லோடுங்கிறது வந்து நடக்கிற மனிதர்கள், வண்டிகள்லாம். டெட் லோடுங்கிறது அந்த பிரிட்ஜோட செல்ஃப் வெயிட்டு, காலம், பீம்ஸ், ஸ்லாப் இதோட வெயிட். அப்போ நீங்கள் மிட்ஸ்டில் இருக்கிற டெக் ஸ்லாப் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டான வேரியேஷன் திக்னஸில் வந்து கீழே காலம்ஸை போட்டு டென்ஷனிங் கரெக்டாக வந்து கொடுக்குற பீம் இதெல்லாம் வச்சு பண்ணால் தான் இது ப்ராப்பராக வந்து அந்த நாய்ஸிங் வந்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த நாய்ஸ் வந்து நீங்கள் டெட் ஸ்லாப்பில் நின்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு ரிலீஸ் ஆகும், ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லெவல் கிராசிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே கிராசிங் மேலே வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது கம்பல்சரி வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட நாமினி, அதையும் சேர்ந்து இருக்க தான் செய்யும். 2 பக்கம் ரேம்ப் இருக்கிற இடத்துல